விஜய ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்துட்டு முட்டுக்கட்டை போடுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஸ்டாலின் பின்னாடி இருந்து முட்டுக்கட்டை போடுறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. கவர்னர் அழைப்பு கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் ஒழுங்கான அரசமைப்பு அமைக்கணும், விஜயை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தான் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்துணவையும் மகளிருக்கு கொடுக்க வேண்டிய 6 ரூபாயும் எக்காரணம் நிப்பாடக்கூடாது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அவர் எப்போ கொடுத்தாரு எதிர்ப்பு காமிச்சார்? இது அரசியல் உள்நோக்குங்க. பிஜேபிக்காரங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் மக்கள் யாரும் இதை நம்ப இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, எதிர்ப்பு காட்டல, முட்டுக்கட்டை போடுறாரு பின்னாடி இருந்துகிட்டு. முட்டுக்கட்டை போடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? முட்டுக்கட்டை அதாவது இப்போ அவங்க இப்போ அரசாட்சி அமைக்கணும்னு சொன்னால் தமிழ்நாடு கந்தரகோலமாக ஆயிரும். அதை அந்த மாதிரி கொண்டு வரணும் பிஜேபி ஏற்பாடு பண்ணுது. அதுக்கு வழி இல்லை, ஸ்டாலின் தலையில் போடுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் தப்பு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்களோட தீர்ப்பை அவர் தலைவணங்கி ஏற்றுக்கினார். ஏற்றுக்கணும் கூட அதே உதயசூரியன் ஆதரவில் ஜெயித்த எம்எல்ஏங்களில் தான் இப்போ அவர் முதலமைச்சராக போகிறார். இப்போ அதிமுகவில் ஜெயிச்சவங்களோ அவங்களாலே இல்லை. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடை காப்பாற்றணும். திடீர்னு ஆளுநர் ஆட்சி அமைஞ்சிச்சின்னா தமிழ்நாடோட ஒரு தள்ளி எலெக்ஷன் வைப்பாங்க. இப்போ மோடி எத்தினார் மும்மொழி கொள்கை, இல்லை நம்ம தொகுதி மறுவரை மசோதா, அது போன்றதெல்லாம் அவங்க செயல்படுத்திடுவாங்க. இப்போ அதனால தான் முதலமைச்சர் 4 முதலமைச்சரை காலி பண்ணிக்கிறார். இது வந்து படிப்பர் இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில். அவர் தான் நான் தான் ராஜா, என்னை மிஞ்சி நீங்கள் இல்லை அப்படின்னு. ஆனால் அவரே எதிர்க்கிற ஒரு திறமை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் ஆளுனா நம்ம மு.க. ஸ்டாலின் தான். அந்த அளவுக்கு அவர் வந்து போராடுறாரு. இப்போ கூட தோத்த பிறகு கூட முதல்ல ஆளுநரோட கடமையை எடுத்து சொல்கிறாரு. இதுக்கு தான் வந்து 1969 அண்ணா ஒரு பதில் சொல்கிறார். ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஆளுநர் பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம், அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இவங்க முட்டுக்கட்ட போகிறதில்ல. அப்போ அவங்க கட்சியில் ஜெயிச்சவங்க தானே போயிட்டு இப்போ ஆதரவு தராங்க. இப்போ அவங்க மனசு வச்சா நாளைக்கே தேர்தல் ஆகணுன்றாங்க. மறு தேர்தல் நம்மளுக்கு வேணாம். அவரும் ஆளட்டு. இது ஜனநாயக நாடு. யார் வேணால் ஆட்சி அமைக்கலாம், யார் வேணால் தேர்தலில் நிற்கலாம். மக்கள் கொடுக்குற தீர்ப்பால் தான் அவங்களால நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட எங்களுடைய கடமை என்னவோ அதை நாங்கள் செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது நான் சொல்ல தயாராக இல்லை. இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 106 எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏ மட்டும் கவர்னர்கிட்ட கொடுத்து அமைச்சர் இது பதவியேற்பு இது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இவர் காங்கிரஸ் ப்ளஸ்ஸாக வச்சு 111 எம்எல்ஏக்களை கொண்டு போய் கொடுத்தோன்னே இன்னும் 6 எம்எல்ஏக்களை கொண்டு வா அப்படின்ட்டார். இதுதான் உண்மை. சட்டசபையில் வந்து தான் மெஜாரிட்டி காட்டணும் ஒழிய கவர்னர் மாளிகையில் காட்டுறது கிடையாது. இது யார் செஞ்ச தப்புன்னு இல்லை, ஃபஸ்ட்டு விஜய் பண்ண தப்பு. இதுதான் உண்மை. சொல்லுங்கள். இல்லைங்க, அவர் எங்கே போகிறாரு? அவர் தான் நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு. நீ ஆட்சி அமைச்சிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொன்ன நலத்திட்ட, நீ சொன்ன நலத்திட்ட உதவி எல்லாம் மக்களுக்கு உன்னால் செயல்படுத்த முடியுமா? 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? முடிஞ்சால் கொடு, சந்தோஷம் எனக்கு. 2500 கொடுக்காட்டி போனாலும் இந்த 1000 ரூபாயாவது ரொட்டீன் பண்ணு, அவர் சொன்னது. அப்போ அதில் தெரிஞ்ச தப்பு இல்லைல்ல. அவர் எப்படி முட்டுக்கட்டை போட முடியும்? தமிழிசைக்கு எப்படி தெரியுது? பின்னாடி இருந்து வேலை பார்க்கல. தமிழிசை எங்கே இருந்து பார்த்தாங்க? முட்டுக்கட்டை அவங்க ஆளுநர் தானே, அவங்க ஆளுநர் தான். நம்ம என்ன இந்தியா கவர்மெண்ட் பார்க்கலையா? எத்தனையோ ஆளுநரை பார்த்துட்டாங்கல்ல. வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். இப்போ பிஜேபி வந்த உடனே எப்படி ஆளுநர்லாம் செயல்படுறாங்கன்ற அதையும் பார்க்கணும். இவங்க ஜெயிச்சாங்க, தோத்தாங்க, ஆப்போசிட் பார்ட்டி, இந்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆளுநர் செயல்பாடுங்கிறது வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே முழு இந்தியாவுக்குமே தெரியுது. எப்படி இங்கே ரவி இருந்தார். ரவி இருந்துட்டு என்ன பண்ணார்? மம்தா அம்மாட்ட போயிட்டு அங்கே போயிட்டு கவனிச்சிக்கிறேன், இங்கே உண்மை பருப்பு வேகலை, அங்கே போயிட்டார். அங்கே போய் நீ ஜெயிச்சாங்கய்யா, நீங்கள் வந்து பிஜேபி ஜெயிச்சிட்டீங்க, என்ன நடக்குது அங்கே? பற்றிக்கிட்டு எரியுது. அந்த மாதிரி இந்த அம்மா எதிர்பார்க்குறாங்களா? இங்கே இவங்க வந்து பிஜேபிக்காரவங்க, இவங்க வந்து கரெக்டாக வந்து நாட்டை செயல்படுத்தினாங்களாக நல்லாயிருக்கும். இதே இவங்களுக்கு என்ன தேவை? அவர் கேட்குறாரு, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்கிறாருனாக்கா, நீ எப்போது என்ன ப்ராசஸ் என்ன? இவர் அதிகமாக வாங்கியிருக்காருன்னா ஆட்சி அமைக்க கூப்பிடணும். இவர் இதுவரையும் கூப்பிடல. இவர் தான் 10 டிப் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இவர் கேட்குறாருன்னா இவர் வந்து அங்கே வச்சு நீ இத்தனை பேர் ஆதரவு கொடு, லிஸ்ட்டு கொடுன்னு இவர் அங்கே வச்சு கேட்கக்கூடாது. இவர் பவர் எங்கே காட்டுறாரு? சட்டசபையில் காட்டுறாரா? அதை பார்க்கணும். சரியாக காட்டலைன்னா விட்டுட்டு நீ டிசைட் பண்ணிட்டு உன்ட்ட என்ன பவர் அது பண்ணும். அதை விட்டு நீ என்ன பண்ணுற? மோடி சொன்னதை வச்சு நீ இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி
மோடி சொன்னதை வச்சு இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஆளுநர் தான் ஆட்சிக்கிட்டு ஆளுநர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆளுநர் தான் விஜயுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு முட்டுக்கட்டையா இருக்காரு. இல்லை, நான் விஜயுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் தான் முட்டுக்கட்டுங்கிறத காட்டிலும் நடைமுறையை நீங்களே பாருங்கள், பப்ளிக் பார்க்குறாங்க இல்லையா, என்ன ப்ராசஸ், என்ன ஆளுநருக்கு என்ன வேலை, ஒரு எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது வந்து ஆளுநருடைய அதை என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்போ இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் தப்புன்றது நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. அப்படின்னு ஒன்றும் ஐடியா தான் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் தான் பதில் சொல்லணும். ஆளுநர் அழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக அது பண்ணிடுவாங்க. அது ஸ்டாலின் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இல்ல இவர் ஸ்டாலின் தான் வந்து முட்டுக்கட்டை போடுறாரு அப்படின்னு. அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஆளுநர் வந்து நம்மளை அழைக்கும் போது நம்ம ஒரு நம்மளுக்கு கொடுத்தாகணும். அவர் நம்மளுக்கு 108 இருக்குது நம்மக்கிட்ட, இன்னொரு 10 கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. அதனால் அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க. இதனால் யாரையும் குறை சொல்ல முடியாதுல்ல. அப்படி எதுவும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி தெரில. இட்ஸ் ஆல் கரண்ட் பாலிடிக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தொலைவு வந்தாச்சு, இன்னும் 2 ஸ்டெப் தானே. அப்படி யாரும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி எங்கேயும் தெரில. ஆனா தமிழிசை சொல்றாங்களே ஸ்டாலின் வந்து முட்டுக்கட்டை போடுறாரு. அது எப்படி போட முடியும்? இதுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. இட்ஸ் ஆல் லைக் தமிழிசை ஆப்வியஸ்லி பிஜேபி தான். இது கவர்னர் அவங்க தான் வந்து பை லா இட்ஸ் வெரி கிளியர். அவர்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, சட்டப்பேரவையில் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். அப்போ அவர் வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணி போகலாம். ஸோ கவர்னர் வந்து யார் கண்ட்ரோலில் இருப்பாங்க? பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏன் தேவையில்லாமல் அங்கே ஸ்டாலின் பக்கம் போகணும்னு தெரியல. அவருக்கு கிளியர்லி செட் லைக் நான் எதுவும் முட்டுக்கட்டை போட போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆதரவு கரெக்டுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு லாயரே என்ன சொல்லுதாப்புல, 108 இப்போ இது இருக்குது, எனக்கு முதல்ல நான் தனிப்பெருங்கட்சியாக இருக்குது, எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் தரணும் அப்படின்னு இருந்தால் ஈஸியாக கவர்னர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதே சமயத்தில் இது காங்கிரஸை கொண்டு சேர்த்து 113 இருக்கிறதுனால அப்போ இன்னும் 5 கொண்டான்னு கேட்காரு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் லாயரே சொல்லுதாப்புல. அதனால் விஜய் செஞ்சது தப்பு, இவங்களை சேர்த்துக்காமலே முதல்ல கேட்டிருக்கணும். என்னுடைய பாலிசி நான் நிறைய இதில் பார்க்குறனால சொல்லுவேன். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யாருக்கிட்டையுமே எந்த இது இல்லை. இப்போ 10 சீட்டு கொடுத்தாங்களாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது விஜய் முடிவெடுப்பார். மற்றபடி யாரும் இது பண்ணல. எம்எல்ஏ வந்து இன்னும் 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வர வேண்டியதாக இருக்குது. அது வந்தால் சேம் அவர் தான், விஜய் தான். இல்ல ஸ்டாலின் தான் முட்டுக்கட்டை போடுறாரு அப்படின்னு சொல்றாங்களே. அவர் முட்டுக்கட்டை போடணுன்னா எப்பயோ 2-3 நாளைக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம்ல. இப்போ அவர் தான் சொல்கிறாரு 6 மாதம் வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் விஜய் சேம் ஆகிறதுக்கு இருக்குது. இல்ல ஆனா வந்து ஸ்டாலின் தான் வந்து இதெல்லாம் தடுக்கிறாரு, விஜய் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அவர் மனசு வச்சா நாளைக்கு ஆட்சியே கவரும். முடிஞ்சு போச்சு சாப்டர். இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, வேறு தேர்தல் வேணாம், அமரட்டும். ஏன்னா இப்போ சும்மாவே எல்லாம் குதிச்சவங்கலாம் வானம் ஏறி வைகுண்டம் போக தெரியாதவங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியுமா சொல்லுங்க. அந்த மாதிரி குதிக்கிறவங்களுக்கு இனிமேல் தான் தெரியும் என்ன நடந்தது, என்ன போச்சு. ஏன்னா தமிழ்நாடோட ஒரு உட்கட்டமைப்பு எல்லாமே அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் காலத்துலேருந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ மக்கள் தொண்டு மகேசன் தொண்டுன்னு அவர் செய்கிறாரு. அவர் மேலே மக்களுக்கு வந்து அதாவது ஒரு கோபம் இருந்தாலும் எதுவும் மக்களுக்கு அவர் திருப்பி கெடுதல் செய்யல, நல்லது தானே செய்ய போகிறாரு. இது எப்படி பார்க்குறேன்னா, இது ஆளுநர் மேலே தான் இது சொல்லணும். ஆளுநர் வந்து அவங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ 118 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். 10 சீட்டு தானே, ஒரு 2 வாரம் டைம் கொடுக்கலாம். டைம் கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே நிரூபிங்கன்னு சொல்லலாம். இது ஆளுநர் மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் அதோட இன்னொன்று செய்யலாம் பேசாமல் விஜய். எல்லோரும் ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சா அவரோட கெத்து என்னன்னு தெரியும். அது பண்ணலாம் கண்டிப்பாக. விஜய் சைடு தான் சப்போர்ட் இருக்கும். மக்கள் எப்போ விஜய் தான் நம்ம இது பண்ணுறாங்க. தலைவர் வந்து 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, கவர்னர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற அவங்கள ஆட்சி அமைக்க விடணும் அப்படின்னு 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிக்காரங்களையும் அனுப்பி வச்சாச்சு, நீங்கள்லாம் போய் ஆதரவு கொடுங்க, நீங்கள் உங்கள் கட்சி முடிவை எடுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னும் என்ன தான் சொல்லணும்? செந்தில்வேல் கேட்ட மாதிரி 40 எம்எல்ஏவே அனுப்ப முடியும்? எல்லாமே 3 நாளைக்கு முன்னாடியே 3 நாளாக அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்பட தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கம்யூனிஸ்ட்டும் போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ திருமாவளவனும் ஆதரவு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை விட வேறு என்ன செய்வாங்க?
எங்கள் கூட்டணியில் இருந்து தான் போனாங்க. நியாயமாக ரைட்டு பரவாயில்ல. ஒரு ஜனநாயகத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க மக்கள் என்னும்போது அவங்க ஆட்சி அமைக்கணும் தான். அது வந்து நியாயமான செயல் தான். 108 பேர் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். நாம் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலைனாலும் ஒரு விஜய் முதலமைச்சரானால் நமக்கும் முதலமைச்சர் தான். ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் அது. ஓட்டு போட்டவங்களுக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சராக இருக்குது. அதே மாதிரி தான் ஓட்டு போட்டவங்களும் போடாதவங்களுக்கும் வந்தார்னா இவர் தான் முதலமைச்சர். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. அவருக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் 3 நாளாக அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் கூட இந்த பத்திரிகையாளர் மணியோட பேட்டி அப்பப்போ பார்ப்பேன். அவர் எப்போ பாரு டிஎம்கேவை தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னென்ன டிஎம்கே சதி பண்ணுது இது பண்ணுது, வேறு என்ன தான் பண்ணணும்? கட்சியில் இருந்த கூட்டணியில் இருந்தவங்களையும் அனுப்பியாச்சு. அனுப்பி போய் நீங்கள் ஆதரவு கொடுங்க. காங்கிரஸ் மட்டும்தான் கேட்காம போச்சு. மற்ற கட்சியெலாம் கேட்டுட்டு மரியாதையோடு போச்சு. நேற்று கூட கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தரோம், ஆனால் கொள்கையோட நாங்கள் திமுக கூட போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன சொல்லணும்? இன்னும் வேறு என்ன தான் பண்ண முடியும்? அவர் தான் அனுப்பிட்டாரு, இதை விட என்ன வேணும்? அது உங்களுக்கு அதான் ஆஃபீஸாக தெரியல. கவர்னருக்கு அதான் சட்டம் கிளியராக இருக்குது. ஏற்கனவே வந்த வேர்டிக் தானே, கோர்ட்டில் வந்த வேர்டிக் தான் அவர் திரும்பி சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் போய் பார்த்துங்கன்னு விட்டுருணும் அவர். இது ஏற்கனவே வந்த வேர்டிக் தான், அதை செயல்முறைப்படுத்தணும். மேபி அதெல்லாம் வந்து அந்த தொலைவுக்கு அவ்வளோ தொலைவு போகாமல் இப்போயே செட்டில் பண்ணிட்டு கடைசியாக பேசிக்கலான்ற மாதிரி இப்போ ஐ திங்க் 4:30 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் நாள் தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் முட்டுக்கட்டை எதுவும் போடலமா. இங்கே நம்ம வி ஆர் வெரி கிளியர். அவங்களெல்லாம் அவ்வளோக்கு இதெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வில் டூ த ஜென்ரல் பாலிடிக்ஸ். பிஜேபியும் அப்படி தான் இருக்குங்க. அதாவது காங்கிரஸை வந்து உள்ளே விழுந்ததுனால இப்போ அவன் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் உள்ள யாருன்னு கேட்டால் அவங்க வந்து கவர்னர் சொல்லுதான். வேறு விஜய் குரூப் வந்து அது மட்டும் இல்லை, டிஎம்கேக்காரன் கவர்னர் தான் சொல்லுதான். அதனால் யாரு காரணம் இல்லை. விஜய் வந்து முதல்ல தப்பு பண்ணது இந்த 5 பேரை சேர்த்தது மகா தப்பு. காங்கிரஸை சேர்த்தது அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவன் அனுப்பிச்சிருக்கா. கண்டிப்பாக விஜய் தான் ஆட்சி அமைக்கணும். அதுக்கு இடைஞ்சலை பண்ணுறது ரெண்டும் தான். ஏடிஎம்கே அப்படி தான் இருக்குது, டிஎம்கே அப்படி தான் இருக்குது. அப்போ டிஎம்கே தான் இடைஞ்சலாக இருக்குது. ரெண்டும் ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு முதல்ல அந்த 10 பேரை தாரன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றிட்டாங்களா. இப்போ அவங்க கதையும் அப்படி தானே இருக்குது. டிஎம்கேயும் அப்படி தான் இருக்குது, ஏடிஎம்கே அப்படி தான். ஓகே, இது வந்து உண்மைதான். அவர் வந்து பின்னாடி நின்று செயல்பட்டுக்கிட்டு வெளியில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது உண்மைதான். தமிழிசை சொல்கிறது வந்து உண்மைதான்.